நம் முயற்சியால எப்படினாலும் மோட்சம் போக முடியாது. ஒண்ணு பெருமாள் கருணையால போகணும், இல்ல ராமானுஜர் கருணையால போகணும். ஆனா பெருமாளின் கருணையை பெறணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் அனுஷ்டித்து அப்புறம் பெற வேண்டியிருக்கு. ராமானுஜர் கருணையை பெறணும்னா கை கூப்பி முன்னாடி போய் ஆசையோடு நின்னுட்டா போதும், அந்த கருணை கிடைச்சிடுறது. இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா இத காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி திவ்யார்த்த தீபிகைன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு கதை சொல்லியே விளக்குறார். 2 மளிகை கடை இருக்கு. முதல் மளிகை கடையில பார்த்தா அதிகமான விலை சொல்றாங்களாம். அதிகமான விலையா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப கராரான விலை. ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன், நாங்க என்ன விலை சொல்றோமோ பிக்சட் பிரைஸ் அதைத்தான் கொடுக்கணுங்கிறாங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் கடனாவது சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கிக்கிறேன், ஒரு 4 நாள் கழிச்சு பணம் தரேன்னா அதுவும் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அதிகமான விலை, பேரமும் பேசக்கூடாது, கடனும் கிடையாது, கை மேல காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். இன்னொரு கடைக்கு போறோம், அங்க பொருள் வச்சிருக்கான், உன்னால என்ன தர முடியுமோ கொடுங்கிறான். ஒண்ணுமே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, தருவதற்கு காத்திருக்கிறேன்கிறான். பேரம் எதுவுமே பேசுறது இல்ல. இல்ல இப்ப கொடுக்க முடியாது, அப்புறம் தரியா, பரவாயில்ல நீ கொடுக்கலன்னாலும் தரேங்கிறான். இப்போ ஒரே சரக்கு தான், சரக்குல வித்தியாசம் இல்ல, ஆனா கடையில வேறுபாடு இருக்குன்னா நீங்க முதல் கடைக்கு போவீங்களா, 2வது கடைக்கு போவீங்களா? யாரா இருந்தாலும் 2வது கடைக்கு தானே போவோம். இந்த உதாரணத்தை அப்படியே பாருங்க. மோட்சம் வைகுண்டம்ங்கிறது தான் அந்த சரக்கு. அது பெருமாள்ங்கிற கடையிலையும் கிடைக்கும், ராமானுஜர்ங்கிற கடையிலையும் கிடைக்கும். ஆனா பெருமாள்ங்கிற கடையில பார்த்தா விலை ஜாஸ்தியாம். ஏன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இந்த 3 தான் கரன்சி. அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு 500 ரூபா நோட்டு, ஒரு 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 50 ருபீஸ் மாதிரி ஒரு கர்மயோகம், 100 ருபீஸ் மாதிரி ஞான யோகம், 500 ருபீஸ் மாதிரி பக்தி யோகம். இத்தனையும் ஒரு சின்ன பொருளுக்கு கேட்கறாங்க. அடுத்து பெருமாள் என்ன சொல்றார், இதுல கரார் ரேட்டு குறைச்சிக்கவே மாட்டேன், கொஞ்சம் பக்தி யோகம் கூட குறைச்சு பண்ணியிருக்கேன். இந்த தர்மி சொல்றாரு, எவ்வளவு பிழை இருக்கோ பிழைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிட்டு மிச்ச பரிசாவது கொடுங்கன்னு. அப்படி கிடையாது, பக்தி யோகம் 100% கம்ப்ளீட் ஆகணும், அப்பதான் மோட்சம் கொடுப்பேங்கிறார். அப்போ விலையும் குறைக்க மாட்டார். 3வது நாம ஒரு ஆப்ஷன் கேட்டோமா, இந்த பொருள் இன்னைக்கு வாங்கிக்கிறேன், 4 நாள் கழிச்சு தரேன், இந்த கடன் கடன் வாங்குற மாதிரி. ஆனா அவர் போர்டு போட்டாராம், கடன் அன்பை முறிக்கும்னு. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கேட்டு பார்த்தோம், பக்தி யோகம் பாதி இப்ப பண்ணிடுறேன், மோட்சம் கொடுத்துரு, வைகுண்டத்துல மிச்சம் பக்தி யோக பண்ணட்டுமான்னு கடன் கேட்டா அத்தையும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இப்ப திருவரங்கத்த முதலார் சொல்றார், யோசிச்சு பாருங்க, இவர் கராரா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3 ரேட்டும் வேணுங்கிறார். அதுல குறைக்கவும் மாட்டேங்கிறார். கடையில கடன் சொல்ற மாதிரி பாதியை இங்க பண்ணிட்டு பாதியை அங்க பண்றேனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஆனா ராமானுஜர் ஒரு கடை திறந்து வச்சிருக்கார். ஆசை உடைய எல்லோரும் வரலாம், வாங்கோ, அப்பாவோட சொத்து குழந்தைக்குத்தானே. எந்த எத்திராசர், நமக்கு அப்பாவா இருக்கார் ராமானுஜர், நமக்காக மோட்சம்ங்கிற சொத்தை சேர்த்து வச்சிருக்கார். வரவா அவர் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்கார். இங்க ராமானுஜர்னு ஒருத்தர் அள்ளி கொடுத்துட்டு இருக்கும்போது பெருமாள்ங்கிற கடையில போய் எதுக்காக மோட்சம்ங்கிற சரக்கை வாங்கணும்? ஒழுங்கா ராமானுஜர்கிட்ட வாங்கிக்கோங்கிறார். அதுதான் இந்த பாசுரம்.